அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இப்போது சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவோம், சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவோம். வீட்டில் இருக்காது ஒரு டம்ளர் உடைச்சிருவோம், கண்ணாடி டம்ளர் உடைச்சிடலாம். வீட்டில் ரேடியோ கூட உடைக்கலாம், டிவி கூட சில பிள்ளைகள் உடைச்சிருக்கோம். சில பிள்ளைகள் கோவத்தில் ஃபோனை கூட தூக்கி எரிஞ்சிருக்கும். அதில் போய் கேளுங்க, அந்த ஃபோனை உடைச்சே நீ தானான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்லிடும். நான் இல்லை. அப்போ யார்ப்பா உடைச்சா? இப்போ தான் அண்ணன் இப்படி வந்தால் அவன் தான் உடைச்சிருப்பாங்க. தப்பே செய்யாத அண்ணன் மேலே குழந்தைகள் பழி போடும். நான் தான் செஞ்சேன்னு எந்த குழந்தையுமே சொல்லாது. அன்னைக்கு அப்படி சொல்லி சொல்லி பழகினால்தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மனுஷனானாலும் செய்கிற தப்பை யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. என்னமோ அப்படி செய்கிற தப்பை ஒத்துக்காமல் வாழ்வது ஒரு பெரிய கௌரவம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. தப்பு செஞ்சால் தான் மனுஷன். தப்பு செய்யலாம் அவன் மனுஷனே கிடையாது. செஞ்ச தப்புக்காக வருந்தி மீண்டும் அந்த தப்பு செய்யக்கூடாது என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவன் உயர்ந்த மனிதன். அருமை நேயர்களே, தப்பு செய்கிறோம். பெரியவங்களும் தப்பு செய்கிறோம், சின்னவங்களும் தப்பு செய்கிறோம். யாரும் யார்கிட்டையாவது என்னைக்காவது ஒரு நாள் சாரின்னு கேட்குறோமா? பஸ்ஸில் ஏறுறோம், ஒரு பெரியவர் இருக்கார், காலை வாங்கி மிதிச்சுட்டு போயிடுறோம் தெரியாமல். அவர் வேதனையில் சத்தம் போட மாட்டார், முகத்தை சுளிக்கவும் மாட்டார். வேதனையை அப்படி மனசுக்குள்ளே அடக்கியிருப்பார். அவருடைய பெரிய மனிதன் எந்த பெருந்தன்மையை காப்பாற்ற அவர்கிட்ட ஐயா சாரின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்லை நம்மளே குழந்தைகள்கிட்டே நம்ம தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். பிள்ளையை பார்த்து நம்ம பெத்த பிள்ளைகிட்ட நம்ம சாரி சொல்கிறோமா? என்றைக்கு பெத்த பிள்ளைகிட்ட நீங்கள் தப்பு செஞ்சாலும் சாரி சொல்லுங்கள். அதே போல் யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவி செய்தாலும் நன்றி சொல்லுங்கள். என்னைக்கு சாரி சொல்ல நினைக்கிறோமோ, என்னைக்கு நன்றி சொல்ல நினைக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம மனசு ரிலாக்ஸாக மாறிடும். தப்பு செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பே கேட்கலன்னா நம்ம மனசில் ஒரு பெரிய பாரம் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த தப்பு பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு துன்பம் இருந்தாலும் அனுபவித்து பழகிடுவோம். இப்போ என்ன, வீட்டில் ஃபோனை உடைச்சிட்டு ஒரு குழந்தை அம்மாட்ட சொன்னால் அம்மா என்ன பண்ணுவாங்க? 2 திட்டு திட்டுவாங்க. கொஞ்சம் கோவக்கார அம்மா இருந்தால் ஒரு அடி அடிப்பாங்க. அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருமே. ஆனால் அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய், அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய், அதை மறைப்பதற்கு இன்னொரு பொய், அப்படி பொய்யாவே சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தான் தப்பு செஞ்சோன்னு தெரிய போகுது. அன்றைக்கு அவமானப்படுவதை விட தப்பை ஒத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், சிருங்கேரி மடம் எல்லாம் போயிருப்போம். நம்ம எல்லாம் நிறையா போயிருப்போம். ஒரு பக்தி மார்க்கமான ஒரு இடம் சிருங்கேரி மடம். இப்போது சிருங்கேரி மடத்துக்கு ஒரு தடவை ஆதிசங்கரர் போகிறார். ஆதிசங்கர் உருவாக்கப்பட்டு சிறு மடத்தில் இருக்கிறார். இப்போது அவருக்கு நல்ல ஜுரம், காய்ச்சலில் துன்பப்பட்டு இருக்கிறார். இப்போ விஜயநகர மன்னன் சிருங்கேரி மடத்தில் போய் ஆதிசங்கரை பார்க்குறதுக்காக போகிறார். ஆதிசங்கருடைய சீடர்கள்லாம் மன்னரை பார்த்து, மன்னா, ஆதிசங்கரர் ஜுரத்தில் இருக்கிறாரு, அவரை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க முடியாது அப்படின்னு அந்த வரவேற்பு கூடத்திற்கு முன்னரே மன்னனை நிறுத்திடுறாங்க. நல்ல குளிர் ஜுரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கர் என்ன காதில் இது விழுந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு மன்னனை வர சொல்லுங்க, நான் பார்க்கணுன்னு சொல்கிறார். சீடர்கள் மன்னரை தடுக்கிறாங்க. ஆதிசங்கர் காதில் விழுந்ததுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னரை வர சொல்லுங்க, பார்த்துடலாங்கிறார். உடனே அந்த வரவேற்பு அறையில் ஒரு மணப்பலகை போடுதாங்க. மணப்பலகைன்னா தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சோபா செட்டு எதுவுமே இல்லைங்க. உட்கார நாற்காலி எதுவும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஹால், அதில் ஒரு மணப்பலகை போடப்படுது. இன்னொரு மணப்பலகை மன்னன் உட்காரதுக்கு போடப்படுது, எதிர் வரிசையில், எதிர் திசையில். மன்னர் மணப்பலகையில் உட்கார்ந்தார். விஜயநகர பேரரசு மன்னன் மணப்பலகையில் உட்கார்கிறார். ஆதிசங்கரர் தன்னுடைய அறையில் இருந்து தனக்கென்று போட்ட மணப்பலகையில் உட்காரல்ல, தரையில் உட்காரார். இப்போ மன்னனும் ஆதிசங்கரரும் பல கருத்துக்கள் குறித்து பேசுகிறாங்க. ஆனால் ஆதிசங்கர் பக்கத்தில் போட்ட அந்த மணப்பலகை இருக்குது பாருங்கள், அது ஏதோ ஒரு வைப்ரேஷனில் ஆடிக்கிட்டே இருக்குது. மன்னன் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆதிசங்கர் அதை கவனிக்கலை, சீடர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆடிட்டே இருக்கு. ஆதிசங்கர் பக்கத்தில் இருக்கிறாரு. மன்னர் எதிர்த்த வரிசையில் உட்கார்ந்து ஆதிசங்கரோடு பேசிகிட்டு இருக்கார். இப்போ பேசி முடித்த பிறகு பேரரசர் புறப்பட பார்க்குறார். புறப்பட எண்ணும் பொழுது ஆதிசங்கர்கிட்ட கேட்குறார், சுவாமி, உங்களுக்குன்னு போட்ட மணப்பலகையில் நீங்கள் உட்காரல, பக்கத்தில் உட்கார்ந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த மணப்பலகை ஆடிக்கிட்டே இருக்குதே, ஏன் அப்படின்னு கேட்குறார். ஆதிசங்கரர் சொல்கிறார், எனக்கு குளிர் ஜுரம், உடம்பெல்லாம் நடுங்குகிறது. என் சக்தியால் என் உடல் நடுக்கத்தையும் என் ஜுரத்தையும் நான் அந்த பலகைக்கு மாற்றிவிட்டேன். என் ஜுரமும் என் குளிரும் என் உடல் பலவீனமும் நான் அங்கே மாற்றிவிட்டேன். எனவே உங்களோடு நான் ஒரு சாதாரண திடகார்த்தமான நபராக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ மன்னன் அப்படி திரும்பி பார்க்குறார். சுவாமி, அப்போது நீங்கள் எப்பொழுதுமே இப்போ செய்த பாதி இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் ஜுரத்தை அதற்கு மாற்றிவிடலாமே, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமேன்னு சொல்கிறோம். அது கூடாதுன்னு சொல்கிறார். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான் என் ஜுரத்தை நாங்கள் மாற்றினேன். இப்போ அந்த ஜுரத்தை நான் திரும்ப என்கிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ பொழுது என்னுடைய உடல் ஜுரத்தில் காய்ச்சலில் இருக்கிறது. நான் நிரந்தரமாக அதுக்கு மாற்றிவிட்டால் நான் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை இன்னொருவனுக்கு மாற்றிவிட்டேன் என்று பொருள்படும். அப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்ய நான் விரும்பவில்லை. நான் எதை அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் அனுபவிக்க வேண்டும். இப்போ நமக்காக நம்ம ஏதாவது ஒரு அனுபவிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை அனுபவிச்சு தான் தீரணும். அதை போய் அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு அடுத்தவங்களை அனுபவிக்க சொல்வது அது இன்றைக்கி ஒரு நாகரிகமாகவே மாறி போயிடுச்சு. யாரோ செய்கிற தப்புக்கு யார் யாரெல்லாமோ அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆதிசங்கர் சொன்னது போல் அது ஒரு பெரிய பாடம். எல்லோரும் அறிந்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாடம் அது. நாம் எதற்கு எந்த தண்டனை அனுபவிக்க வேண்டுமோ அந்த தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதை மாற்றக்கூடாது. எனவே எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி, எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எல்லோருக்கும் வர வேண்டும். இதுதான் ஆதிசங்கருடைய வரலாறு அந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறது. நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.